Vivo பிராண்ட்ல இருந்து Vivo Y75 4G அப்படின்ற ஒரு புது டிவைஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆஃப்லைன் மார்க்கெட்டை பொறுத்தவரை இவங்க தான் கிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் கடைகளுக்கு போனாலே இந்த ஃபோன் தான் உங்கள் கையில் வந்து கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சேல் மார்க்கெட்டிங் செம்மையாக பண்ணுவாங்க. ஸோ அதை டார்கெட் பண்ணி இப்போ Vivo Y75 4G அப்படின்ற ஒரு டிவைஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிவைஸ் தான் நம்ம கையில் இருக்குது. இதில் ஹைலைட்டான பலவிதமான ஃபீச்சர்ஸ் இது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 44 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா. ஸோ செல்ஃபி கேமராலாம் 32 மெகா பிக்சல் இது மாதிரி தான் பார்த்துருப்போம். இப்போவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபி கேமராக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது Vivo மட்டும்தான். 44 வாட்ஸில் ஃபாஸ்ட் சார்ஜிங், அதுவும் பாக்ஸ்லேயே இந்த சார்ஜரையும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் ப்ராசஸிங்காக MediaTekோட Helio G96 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. 21,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு இது ஒர்த்தாக இருக்குது, கொடுக்குற காசுக்கு இது வாங்கலாமா வேணாமா, இதில் இன்னும் நிறைய என்ன ஃபீச்சர்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணிட்டேன், இருந்தாலும் உங்களுக்கும் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ ஓப்பன் பண்ண உடனே இந்த ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு TPU கேஸும் ஒரு யூசர் மேனுவலும் கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், இது ரெண்டும் இருக்குது. அடுத்ததாக இந்த பாக்ஸ் ஓரமாக வச்சிட்டோன்னா அதுக்கடுத்து ஃபோன் வந்து இந்த கவரில் தான் வந்து இருந்தது. அடுத்ததாக ஒரு 44 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ளாஷ் சார்ஜர் வந்து கொடுத்துருக்குறாங்க. டைப் சி கேபிள் கொடுத்துருக்குறாங்க. சூப்பரான விதத்தில் இப்போ வர ஃபோன்ஸ்லாம் இல்லாத ஒரு விஷயம், ஒரு இயர்ஃபோன்ஸும் கொடுத்துருக்குறாங்க. பாக்ஸ்லேருந்து சார்ஜரே இப்போலாம் ரிமூவ் பண்ணிடுறாங்க. இவங்க இயர்ஃபோன்ஸ் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அடுத்ததாக ஒரு 3.5 mm ஆடியோ அடாப்டர் வந்து டைப் சி போர்ட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்ததாக சிம் எஜெக்டர் டூல் வழக்கம் போல். ஸோ இதான் அந்த பாக்ஸில் இருந்த கண்டென்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனில் இருக்கிற ப்ராசஸர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். G96 ப்ராசஸர் ஆல்ரெடி நம்ம கேள்விப்பட்ட ப்ராசஸர், யூஸ் பண்ண ப்ராசஸர், நிறைய ஃபோன்ஸில் வந்திருக்கு ஆல்ரெடி. ஸோ அதே பர்ஃபார்மன்ஸ் இங்கேயே நம்ம எதிர்பார்க்க முடியுது. Asphalt 9 இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். ஓரளவுக்கு நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. ஹீட்டிங் பிரச்சனை அதெல்லாம் பெரிய லெவலில் இல்லை. அதே நேரத்தில் நீங்கள் ரொம்ப ஒரு மல்டி டாஸ்கிங் ரொம்ப அதிக அளவில் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஸ்லைட்டான லேக் வந்து தெரியுது. அதே மாதிரி கேமிங்கில் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே தொடர்ந்து விளாண்டிங்கன்னா கூட ஸ்லைட்டான லேக் வந்து இருக்குது. மிச்சப்படி பெரிய லெவலில் வந்து லேக்ஸ் எல்லாம் வந்து எதுவும் இல்லை. அது மாதிரி ஹீட்டிங் பிரச்சனையும் எதுவுமே இல்லை. ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரை நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. டிஸ்பிளே பொறுத்தவரை இங்கே ஒரு AMOLED டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 6.44 இன்ச்சில் ஒரு ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே. ஸோ AMOLED டிஸ்பிளேயோட குவாலிட்டி யூஸ்ஃபுல்லாகவே நல்லா இருக்கும். இங்கேயுமே நல்லா இருக்குது. நம்ம மீடியா ஏதாவது வாட்ச் பண்ணும்போதும் சரி, இல்லை மூவிஸ் பார்க்கும் போதும் சரி, எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. அது மாதிரி அவுட்டோர் விசிபிலிட்டியுமே நல்லா இருக்குது. பிரைட்னஸோட லெவல்ஸும் சூப்பராக இருக்குது. கலர் சாச்சுரேஷன், கலர் ரீப்ரொடக்ஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது. அது மாதிரி ஷார்ப்னஸ் நம்ம பார்க்கும்போது உள்ள குவாலிட்டி எந்த விதத்திலையும் குறைவே இல்லை. ஃபிங்கர் பிரிண்டை பொறுத்தவரை நீங்கள் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. சில ஃபோன்ஸில் இருக்க மாதிரி ஸ்லோவாலாம் கிடையாது, நல்லாவே வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. இப்போ இந்த ஃபோனோட ஹைலைட்டான கேமரா பற்றி பேசலாம். ஸோ கேமரா பொறுத்தளவில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 44 மெகா பிக்சலில் ஒரு செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிட்டியை பொறுத்தளவில் நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா இவங்க கொஞ்சம் இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்க செல்ஃபியெல்லாம் நான் வந்து எடுத்த செல்ஃபியெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ செல்ஃபியை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பியூட்டி மோடு இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணிட்டு எடுத்தால் கூட கொஞ்சம் லைட்டாக வந்து பவுடர்லாம் அவங்களே வந்து போட்டு விட்டுறாங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி பவுடர் அடிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்பவே வந்து வெள்ளையாயிரும். கொஞ்சம் அதெல்லாம் வந்து குறைச்சாங்க அப்படின்னா என்னை பொறுத்தவரை இருக்கும். பட் அதை சில பேர் வந்து விரும்புகிறாங்க. ஸோ அதனால தான் அவங்க அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை என் ஃபேஸுக்கு வந்து இது பார்த்திங்க அப்படின்னா என்னமோ நான் ரொம்ப வந்து ஒரு மேக்கப்பெல்லாம் பண்ணி பயங்கரமாக பண்ண மாதிரியான சாதாரணமாக இருக்கும் போது அந்த மாதிரியான எஃபெக்ட்லாம் வந்து கொடுத்துச்சு. 44 மெகா பிக்சலில் பொறுத்தவரை குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஷார்ப்னஸ் இந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ்லாம் நல்லா இருக்குது. பட் இவங்க போடுற அந்த மோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பூசுன மாதிரி ஆக்கிடுது. பட் பேக்ரவுண்ட் இதெல்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாக தான் இருக்குது. போர்ட்ரேட்டை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து மல்டி ஸ்டைல் போர்ட்ரேட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ் இருக்குது. அதாவது ஃபேஸ் பியூட்டி, இந்த கலர் ஃபைன் டியூன் பண்ணுறது, அது பொக்கே எஃபெக்ட் கொடுக்குறது, அது மாதிரி இன்ஸ்டன்ட் ஸ்டைல் மேக் ஓவர் பண்ணுறது, இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து அதிகமாக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து இன்ஸ்டாவில் அவங்களாம் யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த Vivo ஃபோன் வந்து தாராளமாக வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப பக்காவாக வந்து பண்ணியிருக்காங்க. இந்த செல்ஃபி கேமராவில் ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபோட்டோ எடுக்கும் போது நம்ம ஃபேஸ் வந்து கரெக்டாக ஃபோக்கஸில் இருக்கிறதுக்கு நம்ம ஐயை வந்து டிரெக்ட் பண்ணி உடனே வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கும். அது மாதிரி டுயல் வியூ வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது இப்போ வர ஃபோன்ஸ்லாம் கொடுக்குறது தான். நீங்கள் வீடியோ எடுக்கும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செல்ஃபியில் அப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா ரியர் கேமராவில் உள்ள அந்த இதுவும் வந்து கேப்சர் ஆகும். நீங்கள் ஃப்ரண்ட் கேமராவில் நீங்கள் பேசுகிறது வந்து கேப்சர் ஆகும். ஸோ ஏதாவது ஒரு இடத்துக்கு போகும்போது நீங்கள் vlog பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் பேக்ரவுண்டையும் அதில் உள்ள அந்த பேக்ரவுண்டையும் காமிச்சிட்டு உங்கள் ஃபேஸே வந்து காட்டுற மாதிரியான ஆப்ஷன் இதில் வந்து இருக்குது. ஸ்டெடி ஃபேஸ் செல்ஃபி வீடியோன்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம செல்ஃபி எடுத்துகிட்டே நம்ம வீடியோ மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம நடந்துகிட்டே போகும்போது ஸோ அதில் ஷேக் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காண்டி நம்ம ஃபேஸை லாக் பண்ணி அது மூலமாக ஸ்டெபிலைஸ் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சாம்பிள்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன் அப்படின்றத பாருங்க. அடுத்து ரியர் கேமரா பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 50 மெகா பிக்சல் கேமரா, இன்னொன்று 8 மெகா பிக்சல் கேமரா, இன்னொன்று 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எடுக்கப்படுற பிக்சர்ஸ்லாம் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. நம்ம பகல் எடுக்கும்போதும் சரி, இல்லை கொஞ்சம் லோ லைட் எடுக்கும்போதும் சரி நல்லாவே இருக்குது. அதே மாதிரி இதோட அந்த குவாலிட்டியுமே வந்து நல்லா இருக்குது. கொஞ்சம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போசர் லெவல் மட்டும் கொஞ்சம் வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. இப்படி ஓரளவுக்கு ரியர் கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. இப்போ டிசைனை பொறுத்தவரை யூஸ்வலாக இவங்க இந்த மாதிரி ஒய் சீரிஸ் இந்த மாதிரி சீரிஸ்லாம் எல்லாம் ஒரே மாதிரியான டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பட் ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்காக தான் இருக்குது. திக்னஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா
7.36 mm தான் வந்து இருக்குது. அதே மாதிரி இதோட வெயிட் வந்து 172 கிராம் தான் இருக்குது. ஸோ நம்ம கேரி பண்ணுறதுக்கு கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நல்லா டிசைன் வைஸ் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. ஆனால் பேக் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிரர் மாதிரி நம்ம கண்ணாடி மாதிரியே தெரியுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்ணாடி மாதிரி தெரியுறது மட்டும் இல்லாமல் உங்கள் கையில் இருக்கிற ரேகை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஸ்மட்ஜ் அதிகமாகிற மாதிரி இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அடுத்ததான் நம்ம போகிறது பேட்டரி அண்ட் சார்ஜிங். ஸோ பேட்டரியை பொறுத்தவரை இவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கிறதுனால கொஞ்சம் பேட்டரி கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ 4050 mAh பேட்டரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் கூட கொடுத்தாலும் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா இப்போ வர ஃபோன்லாம் மேக்ஸிமம் 5000 mAh இருக்குது. இதோட சார்ஜிங்கோட இது ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 44 வாட்ஸில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜரும் அதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு 30 மினிட்ஸ் நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 60 to 63% வந்து சார்ஜ் ஆகுது. ஸோ நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 1 hour டைம் எடுத்துக்குது. ஸோ பேட்டரி லைஃபை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நல்லா யூஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நார்மல் யூசேஜ் பண்ணிங்கன்னா தாராளமாக ஒரு நாள் ஃபுல்லாக வந்து வரும். ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கிறதுனால நம்ம வந்து சீக்கிரமே சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்றது போல அவங்க நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் வந்து பேட்டரி மட்டும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்ததுனால இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஓஎஸை பொறுத்தவரை இங்கே Android 11 மேலே இவங்களுடைய ஃபன் டச் ஓஎஸ் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபன் டச் ஓஎஸ் 12 தான் வந்து ரன் ஆகுது. நிறைய பிளாட்வேர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் நிறையா தான் அன்இன்ஸ்டால் பண்ண முடியுது, நிறையா தான் பண்ண முடியல. ஸோ அந்த பிளாட்வேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ பிளாட்வேர் பிரச்சனை இங்கேயும் வந்து இருக்குது. மற்றபடி ஓஎஸை பொறுத்தவரை யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. நிறைய கன்வீனியன்ட்டான நிறைய டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓஎஸை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் கிடையாது, இந்த பிளாட்வேர்ஸ் தவிர்த்து. ரேமை பொறுத்தவரை இதில் 8GB இருக்குது. இவங்க வந்து எக்ஸ்டெண்டட் ரேம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இவங்க தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக எக்ஸ்டெண்டட் ரேம் 2.1 சொல்லிட்டு இதில் 4GB வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் 12GB ரேம் நமக்கு வந்து கிடைக்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஓவரால் Vivo Y75 4G பொறுத்தவரை 8GB ரேம் மற்றும் 128GB ஸ்டோரேஜோட 21,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 21,000 பிரைஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஓரளவுக்கு வந்து ஒர்த்தாக தான் இருக்குது. அதே நேரத்தில் இது இந்த பிரைஸுக்கு கண்டிப்பாக வாங்கியே ஆகணும், கடுமையானது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா சில விஷயங்கள் அவங்க வந்து குறைபாடுகளும் இருக்குது. இது மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்டர் ட்ராப் நாச்சு இதெல்லாம் வந்து பஞ்ச் ஹோல் மாதிரி கொடுத்துருந்துருக்கலாம். அது மாதிரி இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான டிசைன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராசருமே இந்த பிரைஸ்க்கு இன்னும் அப்கிரேடான ப்ராசஸர் உள்ள ஃபோன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதையுமே வந்து பார்த்துருக்கலாம். பட் இதை பொறுத்தவரை இதோட டார்கெட் எல்லாமே ஆஃப்லைன் மார்க்கெட். ஆஃப்லைனில் இதை வாங்குறவங்க செல்ஃபிக்கு நிறையா விருப்பப்படுறவங்க. ஏன்னா 44 மெகாபிக்சலில் வந்து செல்ஃபி இருக்குது அப்படிங்கும்போது அது பேஸ் பண்ணி நிறைய பேர் வந்து இன்ஸ்டா யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. நிறைய சோசியல் மீடியாவில் ஃபோட்டோஸ் போடுறது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இது நல்லாவே இருக்கும். என்னை பொறுத்தவரை நார்மலாக யூஸ் பண்ணுறவங்க இல்லை ஓரளவுக்கு ஹெவியாக யூஸ் பண்ணாலுமே ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு வைங்களேன். பட் இந்த மணிக்கு நம்ம எப்படி சொல்கிறது, இப்போ இன்னைக்கு இருக்க இன்டர்நெட் இதில் நம்ம கம்பேரிசன் நிறையா பண்ணுறோம். ஸோ அந்த கம்பேர் பண்ணும்பொழுது இது அந்தளவுக்கு ஒர்த்தா அப்படின்னு நினச்சேன்னா கொஞ்சம் அதோட கம்மி அப்படின்ற மாதிரி தான் என்னோட கருத்து. ஸோ இதை வாங்குறதா இருந்தால் இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோ பற்றி நினைக்கிறீங்க, இந்த ஃபோனை பற்றி நினைக்கிறீங்க, கீழே கமெண்ட் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான்சன் தோஷ், தமிழோட டெக். நன்றி, வணக்கம்.